பல சோதனைகளை சந்தித்து வந்த தாவேகா கட்சியினர் பல சோதனைகளையும் சாதனையாக மாற்றுவாரா அப்படிங்கிற கேள்வி மக்களிடையே எழுந்திருக்கு. தமிழக சட்டமன்ற தேர்தலில் 108 இடங்களில் வென்ற தனி பெருங்கட்சியாக அப்படிங்கிற பெருமையை பெற்ற வரலாற்று மிக்க ஒரு விஜயோட தமிழக வெற்றி கழகம் பெரும்பான்மைக்கு 118 இடங்கள் தேவை அப்படிங்கிற நிலையில் காங்கிரஸ் கட்சியோட 5 எம்எல்ஏக்கள் ஆதரவோட ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரிய விஜய், ஆனாலும் ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்காத ஆளுநர் மீண்டும் விஜயை அழைத்து சில விளக்கங்களை தெரிவிச்சிருக்காரு. தாவேகாவை காத்திருக்க வைத்து கையை விரித்த ஐயுஎம்எல் 2 எம்எல்ஏக்கள் வரணும், ஸ்ட்விஸ்ட் மேலே ஸ்ட்விட்டாக வைத்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் ஆட்சி அமைக்க 118 இடங்கள் வேணும், தாங்கள் 2 தொகுதிகள் ஒன்றை ராஜினாமா செஞ்சால் தாவேகாவுக்கு 107 மற்றும் காங்கிரஸுக்கு 5 என மொத்தம் 112 இடங்கள் மட்டுமே இருக்கக்கூடிய இந்த சூழலில் இதனை கொண்டு எப்படி ஆட்சி அமைப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அறுதி பெரும்பான்மைக்காக அவங்கள ஆதரிக்கும் மற்ற கட்சிகள் எதை அப்படிங்கிற பட்டியலையும் அவர் கேட்டதாக தகவல் வெளியாயிருக்கு. மேலும் 10ஆம் தேதிக்குள்ள பெரும்பான்மைக்கான ஆதரவு கடிதத்தை கொடுக்க தவறுனீங்க அப்படின்னா எந்த கட்சியுமே ஆட்சி அமைக்க பெரும்பான்மை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தமிழகத்தில் ஆளுநர் ஆட்சி அமலாகும் அப்படின்னு சொல்லியும் அனுப்பியதாக சொல்லப்படுது. இப்படிப்பட்ட இக்கட்டான சூழல்ல தாவேகா தரப்புல இருந்து சிடிஆர் நிர்மல்குமார், சிபிஐ மற்றும் சிபிஎம் கட்சிகளோட மாநில செயலாளர்களை சந்தித்து தாவேகா ஆட்சி அமைக்க ஆதரவு கோரியிருக்காரு. அதே போலதான் ஐயுஎம்எல் கட்சியோட தலைவர் காதர் மொய்தீனையும் சந்தித்து தாவேகாவின் அருண்ராஜ் ஆதரவு கோரியிருக்கிறாரு. தாவேகா தலைவர் விஜய் தன்னிடம் செல்போனில் பேசியதாக தெரிவித்த விசிக தலைவர் திருமாவளவன் கட்சி நிர்வாகிகளோட கலந்து பேசி ஆதரவு நிலைப்பாட்டை தெரிவிப்பதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட இக்கட்டான சூழல்ல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் அடுத்தடுத்து தாவேகா ஆட்சி அமைக்க ஆதரவு கடிதம் கொடுத்திருப்பதாகவும் சொல்லப்படுது. இதனால தாவேகாவுக்கு ஆட்சி அமைக்க மேலும் 2 எம்எல்ஏக்கள் ஆதரவு மட்டுமே தேவை அப்படிங்கிற ஒரு நிலையில விசிக என்ன முடிவு செய்ய போகிறது அப்படிங்கிற கேள்வியுமே மக்களிடையே எழுந்திருக்கு. ஸோ இப்படிப்பட்ட சூழல்ல விஜய் என்ன செய்ய போகிறார், அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன, அப்படி இன்னும் 2 எம்எல்ஏக்கள் கிடைச்சாலும் 116ஆக இருக்கக்கூடிய இந்த நிலையில 118ஆக அமைஞ்சா கூட அதுவும் பத்தாத ஒரு சூழலானது நிலவுகிறது. ஏன் அப்படின்னா ஒரு பெரும்பான்மையான ஒரு கட்சி அமையணும் அப்படின்னா 118 கட்சி இருந்தாவே அமையும். இருந்தால் கூட திடீரென்று யாராவது இந்த கட்சியை விட்டு விலகினால் அவருக்கு பெரும் ஆபத்து நிலவக்கூடிய ஒரு இக்கட்டான சூழல்ல இவர் இருக்கிறாரு. இதற்கிடையே பார்த்தீங்களா, திருமாவளவன் தங்கியிருந்த விடுதியின் வெளியில் பல பேரோட கைகளில் தாவேகாவின் விசிலானது இருந்தது. இதனால் அவரும் தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவிப்பார் அப்படின்னு எதிர்பார்ப்பு இருக்குது. மேலுமே இதற்கிடையே பனையூரில் இருக்கக்கூடிய தாவேகா அலுவலகத்திற்கு வெளியே பட்டாசு வெடித்தும் இனிப்பு வழங்கியும் பட்டாசு வெடித்தும் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இந்த நிலையில் விசிகாவிடம் இருந்து அறிவிப்பு வருவதற்கு முன்பாகவே தாவேகா தலைவர் விஜய் தனக்கு கிடைத்த 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள் மற்றும் அமமுக கட்சியோட ஒரு எம்எல்ஏவோட ஆதரவு கிடைத்திருப்பதாக ஆட்சி அமைக்க உரிமை கோரி 3வது முறையாக ஆளுநர் மாளிகைக்கு விரைந்திருக்காரு. வழி நெகிழிலும் தாவேகாவினர் உற்சாக வரவேற்பு கொடுத்திருக்காங்க. இதற்கிடையே ஐயுஎம்எல் மற்றும் விசிக கட்சிகள் மெயில் மூலம் தங்களோட ஆதரவினை தாவேகாவுக்கு வழங்கியதனால தாவேகா ஆட்சி அமைக்க 120 எம்எல்ஏக்களோட ஆதரவு கிடைத்ததாக தகவலுமே வெளியாகியிருக்கு. பெரும்பான்மையான ஆதரவு கடிதத்தை ஆளுநரிடம் விஜய் வழங்கியதாக சொல்லப்படுது. அதன் தொடர்ச்சியாக ஆளுநர் மாளிகையில் இருந்து புறப்பட்ட விஜய் தான் ஆட்சி அமைக்க ஆதரவு தெரிவித்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோட அலுவலகத்துக்கு சென்று அதனோட நிர்வாகிகளை சந்தித்து நன்றி தெரிவிப்பதாகவும் சொல்லப்படுது. நம்ம இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நம்ம இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு விஜய் பிடிக்கும் அப்படின்னா, இவர் தான் ஆட்சி அமையணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். மேலுமே விஜயிடம் இருந்து விஜய்க்கு ஆதரவு கடிதம் கொடுக்கப்பட்டதாக அதிகாரப்பூர்வ தகவலும் வெளியாகவில்லை. இந்த நிலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட முன்னாள் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் விஜய்க்கு விசிக்கு ஆதரவு கொடுத்திருப்பதாக செய்தியாளர்களிடம் தெரிவிச்சிருக்காங்க. ஆனாலுமே விஜய் தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்க 116 எம்எல்ஏக்களோட ஆதரவு மட்டுமே கிடைத்த நிலையில் இன்னும் 2 எம்எல்ஏக்களோட ஆதரவு கடிதம் கிடைக்க பெறாததுனால ஆளுநர் ஹர்ஷ்லேகர் தற்போது வரைக்குமே விஜயை ஆட்சி அழைக்கவில்லை என்ற தகவலுமே வெளியாயிருக்கு. விஜய்க்கு ஆதரவு கடிதம் கொடுக்காத விசிக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்காத நிலையில் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு இது திருமாக்களம்.
இனி உயர்வோம் மேலும் மேலும் என்று விசிக எம்எல்ஏ வன்னியரசு எக்ஸ் தளத்தில் நாடு குழம்பி போயிருக்கலாம். திருமா நெளிந்த நீரோடை உளிகளை கொண்டு செதுக்க அவர் வெறும் கல் அல்ல, எழுந்து நிற்கும் இமயமலை அப்படின்னு சொல்லிட்டோம். நாளைய பொழுது நமக்காய் விடியும் அப்படின்னு சொல்லி பதிவிடப்பட்டு இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கு. மீண்டுமே ஐயுஎம்எல் ஆதரவை கோரக்கூடிய தாவேகா, திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஐயுஎம்எல் ஆதரவை கோரக்கூடிய தாவேகா பெரும்பான்மை கிடைத்துவிட்டால் இன்று ஆளுநரை சந்திக்கக்கூடிய விஜயாகன்னு சொல்லப்படுது. திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஐயுஎம்எல் ஆதரவை கோரக்கூடிய தாவேகா பெரும்பான்மை கிடைத்திருச்சு அப்படின்னா இன்று ஆளுநரை சந்திக்கக்கூடிய அற்புதமான அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்த கட்சியில் ஏற்கனவே ஆதரவு கேட்ட தாவேகா மீண்டும் ஆதரவு கோருகிறதா அப்படிங்கிற கேள்வியுமே இருக்கு. ஐயுஎம்எல் கட்சி நிர்வாகிகளை சந்திக்க மீண்டும் தாவேகா நிர்வாகிகள் செல்வதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு. மேலுமே இந்த கட்சியில் 2 எம்எல்ஏக்களோட ஆதரவை கோரி ஐயுஎம்எல் கட்சியில் 2 ஆதரவுகள் கோரி தாவேகா நிர்வாகிகள் அருண்ராஜ் உள்ளிட்ட நிர்வாகிகளுமே செல்வதாகவும் சொல்லப்படுது. தாவேகாவிற்கு ஆதரவளிக்க மறுத்த ஐயுஎம்எல் கட்சியிடம் மீண்டும் ஆதரவு கோரிய தாவேகா. இப்படிப்பட்ட இக்கட்டான சூழலில் நம்மளுடைய தாவேகா கட்சி என்ன செய்ய போகிறது? மன்னார்குடி தொகுதி அமமுக எம்எல்ஏ காமராஜரை காணவில்லை. மேலுமே குதிரை பேரம் நடத்தி தாவேகா கடத்தி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநரை சந்தித்த பின் டிடிவி தினகரன் குற்றச்சாட்டிருந்த நிலையில் நள்ளிரவுல எம்எல்ஏ காமராஜர் உடன் சென்று ஆளுநரை அவர் மீண்டும் சந்திச்சிருக்கிறாரு. மேலுமே தன்னோட கட்சி எம்எல்ஏ பெயரில் தாவேகா போலி ஆதரவு கடிதம் அளித்துள்ளதாகவும் காவல்துறையில் புகார் அளிச்சிருக்காரு. தன்னோட பெயரில் போலி ஆதரவு கடிதம் வந்துள்ளதாகவும் ஆளுநர் மாளிகையில் இருந்து தகவல் வந்ததனால நேரடியாக இங்கு வந்துவிட்டதாகவும் எம்எல்ஏ காமராஜர் தெரிவிச்சிருக்காராம். இதனிடையே எம்எல்ஏ காமராஜர் அவரோட சுய விருப்பத்தின் பெயரில் தங்களுக்கு ஆதரவு கடிதம் அளித்ததாக சொல்லி வீடியோ ஒன்றை தாவேகா வெளியிட்டுள்ளதாகவும் சொல்லப்படுது. மேலுமே டிடிவி தினகரன் தவறான தகவல்களை தெரிவித்து வருவதாகவும் யாருடனும் பேரம் பேச வேண்டிய தேவை தங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டோம் தாவேகா தரப்புல விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கு. இப்படிப்பட்ட இக்கட்டான சூழலில் தாவேகா ஆட்சி அமைக்க ஐயுஎம்எல் ஆதரவு கொடுப்பதாகவும் ஒரு தகவல்கள் வெளியாகிருக்கு. ஆட்சி அமைக்க தாவேகாவிற்கு பெரும்பான்மை கிடைத்தது. இடதுசாரிகளை தொடர்ந்து ஐயுஎம்எல் ஆதரவு தாவேகா ஆட்சி அமைக்க இது பார்த்திங்களா ஆதரவாக இருக்குது. ஆட்சி அமைக்க தாவேகாவிற்கு பெரும்பான்மை கிடைத்தது. இடதுசாரிகளை தொடர்ந்து ஐயுஎம்எல் ஆதரவு. மேலுமே காங்கிரஸ் இடதுசாரிகளை தொடர்ந்து ஐயுஎம்எல் கட்சியும் ஆதரவு. ஆளுநரிடம் பெரும்பான்மையை காண்பித்தார் விஜய். தாவேகாவிற்கு 118 எம்எல்ஏக்கள் ஆதரவு கிடைப்பதாகவும் ஒரு தகவல்கள் வெளியாகிருக்கு. பெரும்பான்மை எம்எல்ஏ ஆதரவு கடிதத்தோட ஆளுநரை சந்திக்கிறாராம் விஜய். ஸோ இந்த சூழல்ல என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்க போகிறது, ஆளுநர் என்ன தகவலை வெளியிட போகிறார் அப்படிங்கிறது தெரிய வரும். தமிழ்நாட்டில் 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு திமுக, அதிமுக, தாவேகா, பாஜக உள்ளிட்ட கட்சிகளோட கூட்டணி பேச்சுவார்த்தைகள் மற்றும் வேட்பாளர்கள் தேர்வுகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருது. திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினை திருமாவளவன் சந்தித்திருப்பதாகவும் தாவேகாவுக்கு ஆதரவு உள்ளிட்ட தகவல்கள் அரசியல் களத்தில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம். திமுக பேச்சுவார்த்தை, அதாவது உதயநிதி ஸ்டாலினின் தீவிர பிரச்சாரம் மற்றும் கூட்டணி கட்சிகளுடனான தொகுதி பங்கீடு குறித்து திமுக ஆலோசனைகள். அதிமுக அதிரடியான வியூகம். எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக கூட்டணி மற்றும் வாக்கு வங்கி பலத்தை அதிகரிக்க வியூகம் வகுத்து வருவதாகவும் சொல்லப்படுறாங்க. விசிக பதவி கேட்கிறதா? சிறுமைப்படுத்தும் முயற்சிக்கு உடன்பட வேண்டாம். எம்பி ரவிக்குமார் மறுப்பு. அதாவது விசிக பதவி கேட்பதனால தான் முடிவு தெரிவிப்பதில் திருமாவளவன் தாமதம் செய்து வருவதார் அப்படின்னு வெளியான செய்திக்கு விசிக எம்பி ரவிக்குமார் மறுப்பு தெரிவிச்சிருப்பதாகவும் சொல்லப்படுறாங்க. தமிழக சட்டமன்ற தேர்தலில் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் 108 தொகுதிகளில் வெற்றி பெற்று தமிழக அரசியலில் மிகப்பெரிய சக்தியாக உருவெடுத்திருக்கு. முதல் முறையாக தேர்தலில் களமிறங்கிய ஒரு கட்சி இத்தகைய வெற்றியடைய பதிவு செய்திருப்பது அரசியல் வட்டாரங்களில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. இருந்தால் கூட ஆட்சி அமைக்க தேவையான 118 உறுப்பினர்களோட ஆதரவு இன்னும் முழுமையாக கிடைக்காதனால அடுத்த கட்ட அரசியல் பேச்சுவார்த்தைகளை தீவிரமாக நடைபெற்று வருது. மேலுமே மொத்தம் 234 உறுப்பினர்கள் கொண்ட சட்டப்பேரவையில் பெரும்பான்மைக்கு 118 உறுப்பினர்களோட ஆதரவு அவசியம். அப்படிப்பட்ட சூழலில் காங்கிரஸ் தன்னோட 5 எம்எல்ஏக்களோட ஆதரவை அறிவித்தது. தொடர்ந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் தலா 2 உறுப்பினர்கள்
உறுப்பினர்களின் ஆதரவு வழங்குவதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. இதனால் தாவேகாவின் ஆதரவு பலம் 117ஆக உயர்ந்திருப்பது. விஜய் 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கிறதுனால அவர் ஒரு தொகுதியை ராஜினாமா செய்த பிறகு பெரும்பான்மையை உறுதி செய்ய விசிக ஆதரவு முக்கியமானதாக மாறியிருக்கு. இதுதான் தற்போது தமிழக அரசியலோட மைய கவனமாக மாறியிருக்கு. 2 உறுப்பினர்களை கொண்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆதரவு அளித்தால் மட்டுமே விஜய் தலைமையிலான அரசு அமைவது உறுதியாகிவிடும். ஆனால் அந்த ஆதரவு இன்னும் வெளியாகாதது அரசியல் வட்டாரங்களில் பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளதாகவும் இருக்கு. விசிக தலைவர் தொல் திருமாவளவன் உடனடியாக ஆதரவு அறிவிக்காமல் காலதாமதம் வருவதற்கான காரணம் குறித்து பல்வேறு தகவல்கள் பரவியிருக்கு. தாவேகாவுக்கு ஆதரவு அளிப்பதற்கு முன் புதிய ஆட்சியில் முக்கிய பதவிகள் வழங்கப்பட வேணும் அப்படிங்கிற கோரிக்கையை விசிக முன்வைப்பதாக அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பான தகவல்களை வெளியாகிறது. அமைச்சரவை இடம் மட்டும் இல்லாமல் கொள்கை முடிவுகளில் நேரடி பங்கு போன்ற பல கோரிக்கைகள் வைக்கப்பட்டு உள்ளதாகவும் பேசப்படுகிறது. இதனால தான் திருமாவளவன் இதுவரைக்குமே எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் வெளியிடாமல் காத்திருக்கிறார் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. ஆதரவு அளிக்க வேண்டுமா, அளித்தால் எந்த நிபந்தனைகளுடன் அளிக்க வேண்டும், ஆட்சியில் எவ்வளவு முக்கியத்துவம் கிடைக்கும் அப்படிங்கிறதே தற்போது விசிகாவின் முக்கிய ஒரு விவாதமாக மாறியிருக்கு. மேலுமே திருமாவளவனின் ஒப்புதல் கிடைத்தவுடன் ஆதரவு கடிதம் வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மாலை 4 மணிக்கு அறிவிப்பதாகவும் சொல்லப்படுறாங்க. இதனால் இன்று மாலை 4 மணிக்கு அவர் வெளியிடக்கூடிய இந்த அறிவிப்பு தமிழக அரசியலோட திசையை மாற்றக்கூடிய முக்கிய ஒரு அறிவிப்பாக பார்க்கப்படுது. மேலுமே இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒரு புது வீடியோஸ்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஆல்வேஸ் தேங்க்யூ.